வலங்கைமான் பாடைக்கட்டி மாரியம்மன் கோவில் பற்றி நம்ம பார்ப்போமா. சக்தி மிக்க வாய்ந்த கோவில் இது. இந்த கோவில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் வலங்கைமான் நகரில் பாடைக்கட்டி மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் விநாயகர், இருளன், பேச்சியம்மன் அருள்பாலித்து வருகின்றனர். கும்பகோணத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இக்கோயிலில் கண்ணோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வழிபட விரைவில் குணமாகிறது. எல்லா அம்மன் கோவில்களிலும் பால்காவடி, சடல் காவடி, பரவக்காவடி என பல்வேறு காவடிகளை எடுத்து பிரார்த்தனை செலுத்துவோம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த வலங்கைமான் பாடைக்கட்டி மாரியாத்தா கோயிலில் விரதம் இருந்து பக்தர்கள் பாடை போல செஞ்சு அதுக்குள்ளே படுத்துக்கிட்டு அந்த பாடையை தூக்கி கோயில் முன்பாக வலம் அம்மனை வழிபடுவாங்க. அப்படி வழிபடும் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள், நோயாக இருக்கட்டும், கஷ்டங்களாக இருக்கட்டும் எல்லாமே நிவர்த்தி செய்வாங்க அந்த தாய். வலங்கைமானை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களை சேர்ந்தவர்களுக்கு உடல் ரீதியான எவ்வித நோய் வந்தாலும் அம்மனிடம் பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனை நிறைவேறியவுடன் பாடைக்கட்டி வழிபடும் கோயிலாகும். இதனால் முற்காலம் முதலே இந்த அம்பாளுக்கு பாடைக்கட்டி மாரியம்மன் என்று அழைக்கப்படுகிறது. அந்த சுற்றி இருக்கவங்களாக இருக்கட்டும், தமிழகத்திலேருந்து பல்வேறு பகுதிகளாக இருக்கட்டும், எல்லா பகுதியில் இருந்தும் இந்த தாய்கிட்ட நம்மளுக்கு கண் பிரச்சனையாக இருக்கட்டும், உடம்புல ஏதாச்சும் ஒரு பார்ட்டில் ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கட்டும், நல்லபடியாக எனக்கு சரியாகணும் தாயின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த வேண்டுதல் நம்மளுக்கு நோயெல்லாம் சரியாக போயிடும். இந்த அம்மா கிட்ட வேண்டினதுக்கப்புறம் அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லா கோயில்களையும் நம்ம பால் காவடி எடுப்போம், சடல் காவடி, பறவைக்காவடி, அக்னி சட்டி, தீச்சட்டி, முளைப்பாரி, மது இது மாதிரி எடுப்போம் இல்லையா. இந்த தாய்க்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாடைக்கட்டி இறந்தவங்களுக்கு எப்படி பாடைக்கட்டி இறுதி சடங்குலாம் செய்கிறோம் அது மாதிரி கண்ணில்னா காசு வச்சு இறுதி சடங்கு மாதிரி செஞ்சு அந்த வலங்கைமான் பாடைக்கட்டி அம்மன் கோவில் சுற்றி வரணும், வலம் வரணும். அப்படி வளர்ந்துட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வேண்டிக்குவாங்க. அந்த வேண்டுதல் அவங்களுக்கு உண்டான நோய் எல்லாம் சரியான பிறகு இந்த வேண்டுதலை இது மூலியமாக நிறைவேற்றுவாங்க, பாடைக்கட்டி செய்வாங்க. மற்ற கோயிலில் நம்ம பால்குடம், காவடி, பறவைக்காவடி இது மாதிரி செய்வோம். இந்த சாமிக்கு பாடை கட்டுதல் சிறப்பு. இந்த கோயிலில் சிறப்பு. இந்த கோயிலை முற்காலம் முதலே பார்த்துட்டிங்கன்னா இந்த அம்மாளுக்கு பாடைக்கட்டி மாரியம்மன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் வலங்கைமான் நகரில் அமைஞ்சிருக்கு. சக்தி மிக்க தளம் இது. நோய் நொடி இருக்கவங்க இந்த தாய்கிட்ட வேண்டிட்டு போயிடுவாங்க. நோயெல்லாம் சரியான பிறகு இந்த மாதிரி பாடைக்கட்டி சாமிக்கு அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.